அடுத்தபடியாக இந்த நபிமார்கள் வரலாறுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய வரலாற்றில் எஞ்சிய சில செய்திகளை இப்ப பார்க்க இருக்கிறோம். எஞ்சிய செய்தினா என்னன்னு கேட்டா, ஒரு செய்தி இருக்கிறது. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் படைத்த உடனே அங்க பல ஆட்களை எல்லாம் காட்டுறானா, பலரை எடுத்து காட்டுறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகளை. அப்ப என்ன பண்றான்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு அழகான ஒரு இளைஞரை பார்க்கிறார். ஒரு அழகான இளைஞரை பார்க்கிறார். இளைஞரை பார்த்தவன இவர் யாரு அப்படின்னு கேட்டா, அவர் தான் தாவூத் நபி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவருக்கு எவ்வளவு வாழ்நாள் கொடுத்திருக்கிற அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடனே அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்களாம். அல்லாஹ் சொல்றான், அவருக்கு 40 வயசு தான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு. உடனே யா அல்லாஹ், அவருக்கு 40 வயசு தான் கொடுத்திருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுவேன் அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அப்படிலாம் கொடுக்க இயலாது, 40 தான், உனக்கு கொடுத்த ஆயுத வேண்டாம் நினைச்சுக்க, நீ வேண்டா கொடுக்கறத கொடுத்துக்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு 1000 வருஷம் கொடுத்தான் அல்லாஹ். அதுல ஒரு 60 வருஷத்தை என்ன பண்ணார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் நபிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டாரு. ஆனா ஏன் 60 வயசை நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கொடுத்துட்டாங்களாம். அப்ப 940 வயசு முடிஞ்ச உடனே இஸ்ராயல் வந்தாராம் உயிர் வாங்குறதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட. ஓ, இன்னும் 60 வருஷம் இருக்கு, நீ என்ன அதுக்குள்ள உயிர் வாங்க வந்திருக்கிற? 60 வருஷம் எனக்கு 1000 வருஷம் நல்லா கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட சண்டைக்கு போனாங்களாம். அவர் சொன்னாரா, நீ 60 வயசு ஒரு பிள்ளைக்கு கொடுத்தீங்க, தாவூத் நபிக்கு கொடுத்தீல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு 960 வயசுலயே அல்லாஹ் வந்து அவங்கள எடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி திருமதியில 3290வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. இது மட்டும்தான் ஹதீஸ்ல வருகிறது இருக்குது. இதுல வந்து இந்த அறிவிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கரெக்டான அறிவிப்பாளர்களா இருந்தாலும் கருத்து இருக்கு பாருங்க. சில விஷயங்கள் வந்து கருத்து அடிப்படையிலும் நம்ம சிந்திக்க வேண்டி இருக்கிறது. குர்ஆனுடைய அடிப்படை தத்துவங்களுக்கு எதிராக இருக்குமே, ஆனால் அறிவிப்பாளர்கள் எந்த அளவுக்கு கரெக்டா இருந்தாலும் அதை வந்து ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஒரு ஹதீஸை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பால் குடி இருக்குல்ல, ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுவது, ஒரு அந்நிய குழந்தைக்கு ஒரு பெண்ணு பால் ஊட்டினாள்னு சொன்னா அவன் அந்த குழந்தைக்கு தாய் அந்தஸ்துக்கு வந்துருவா. இப்படி தாய் அந்தஸ்துக்கு வருவதாக இருந்தால் 5 தடவை பால் ஊட்டினால்தான் ஒரு பெண்ணு வந்து ஒரு குழந்தைக்கு தாயாக முடியும். பெத்த பிள்ளைக்கு தாயாகிற விஷயம் வேற, இன்னொரு பிள்ளைக்கு வந்து பால் ஊட்டுறதா இருந்தா தாய் என்ற நிலை எப்ப வரும் கேட்டா 5 முறை பால் ஊட்டினால்தான் அந்த தாய் என்ற நிலை வரும் என்று குர்ஆனில் ஒரு வசனம் இருந்தது. நபிகள் நாயகம் மரணிக்கிற வரைக்கும் அந்த ஒரு வசனம் இருந்தது என்று ஆயிஷா நாயகி அறிவிப்பதாக சஹீஹ் முஸ்லிம் உட்பட பல நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. இது வந்து அறிவிப்பாளர்கள்லாம் பார்த்தா கரெக்டா இருக்கும். அறிவிப்பாளர்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே கரெக்டா இருப்பாங்க. ஆனா கருத்து என்ன இருக்குது, குர்ஆன்ல இருந்த ஒன்று நபிகள் நாயகத்துக்கு பிறகு அழிக்கப்பட்ட மாதிரி வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்போது வரைக்கும் இது இருந்துச்சு அப்படின்னு ஆயிஷா நாயகி சொன்னதாக எழுதி வச்சிருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன், இந்த அறிவுரையை குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம்ங்கறான். அல்லாஹ் பாதுகாக்கிற ஒரு குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போற வரைக்கும் இருந்த ஒன்று அதற்கு பிறகு அழிக்கப்படும் என்று சொன்னால் அது யார் சொன்னாலும் எந்த நூல்ல இருந்தாலும் ஏத்துக்கிற முடியாது. அப்ப ஹதீஸ்களை வரையறைப்படுத்தும் பொழுது அறிவிப்பாளர்களை பார்ப்பதை விட எதை முதல்ல அறிஞர்கள்லாம் பார்த்திருக்கிறாங்கன்னு கேட்டா, குர்ஆனுடைய அறிவுரையோடு அது மோதாம இருக்குதா, அதுக்கான அவசரப்பட்டு மோதுன்ற கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இணைத்து கருத்து கொடுக்க முடியுதா என்று எல்லா வகையான முயற்சியும் பண்ணணும். பண்ணி பார்த்த பிறகு கூட இது குர்ஆனோட இணைத்து வரமாட்டேங்குது சொன்னா அறிவிப்பாளர் சரியா இருந்தாலும் அதை விட்டு, அது மாதிரி ஒரு அறிவிப்பாளர் கரெக்ட் என்று சொல்லப்பட்ட ஒரு ஹதீசுகளை எடுத்த ஒரு 20-25 ஹதீசுகள் அறிவிப்பாளர்லாம் கரெக்டா இருக்கும். கருத்து அடிப்படையில் நிராகரிக்கப்படக்கூடிய ஹதீசுகள் உள்ளன. அதுக்காண்டி எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. மேலோட்டமா பார்த்து முரணா இருக்கு, குர்ஆனை பத்தி அறிவு இருக்காது, ஹதீஸை பத்தி அறிவு இருக்காது, அப்படி சொல்லிடக்கூடாது. ஆய்வு பண்ணி பார்த்து விட்டு முரணா இருக்குமையானால் அது வந்து அந்த ஹதீஸ் சரியில்லை, ஏதோ ஒரு ராங்கல் இருக்குது, ஆயிஷா நாயகி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு விளங்கிக்கணும். ஏன்னா குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் மௌத்தா போன வரைக்கும் இருந்த ஒரு வசனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு காணாம போச்சுன்னு ஆயிஷா நாயகி சொன்னா என்ன, அபூபக்கர் சித்திக் சொன்னா என்ன, அது எப்படி காணாம போகும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த குர்ஆன் மனப்பாடம் பண்ண வச்சிருந்தாங்க, எழுத வச்சிருந்தாங்க, ரெக்கார்டு பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல இருந்து ஒரு ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு ஒரு ஆயத்து எடுபட்டு போகுது என்பதெல்லாம் யார் சொன்னாலும் நம்ப முடியாது. அந்த மாதிரி
அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிற மாதிரி இந்த ஒரு ஹதீஸும் திருமதியில இருக்கிறது. அறிவிப்பாளரை பாத்தீங்கன்னா முகமது பின் பஷார்னு வர்றாரு, அவர் நல்லவர் தான். சஃப்வான் பின் ஈசான்னு வர்றாரு, அவர் நல்லவர். ஹாரிஸ் பின் அப்துல் ரஹ்மான் அவரும் கொஞ்சம் நல்லவர் தான். சயீத் பின் அபி சயீல் மக்புரி அவர் நல்லவர் தான். அபூ ஹுரைரா வரிசையா கரெக்டா நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு வருது. ஆனால் ஒரு மனிதனுடைய மரணம் என்பது யாரு அவனுக்கு சொல்லப்படவே இல்லை என்பது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. குர்ஆன் பல இடத்துல சொல்லுகிறது. நான் என்னைக்கு மரணிப்பேன்னு என்கிட்ட சொல்லிட்டா நான் ஒழுங்கா இருக்க மாட்டேன். அது யாருக்கும் அல்லாஹ் வந்து வெளிப்படுத்தவே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எடுத்தடுப்புலயே உனக்கு 1000 வருஷம்னு சொல்லிட்டா அவருடைய மரண டேட் வரைக்கும் கரெக்டா தெரிஞ்சு போயிடுது பாருங்க. அப்படி அல்லாஹ் யாருக்கும் செட்டிங் பண்ணவே இல்லை. வழங்குதா? அது வந்து இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரானது. யாருடைய மரண டேட்டையும் முன்கூட்டி அல்லாஹ் சொல்ல மாட்டான். நபியாக இருந்தாலும் சரி, நெருங்கினவுடன் அந்த அறிகுறிகளை வச்சு தெரியும் 4-5 நாள் இருக்கும் பொழுது மரணம் வந்துருச்சு என்பது மாதிரி சில நபிமார்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருக்கானே தவிர பிறக்கும் பொழுதே உனக்கு இத்தனை வருஷம் மொத்தமா இருப்ப என்று வந்து என்ன செய்யறது இல்ல, சொல்வது இல்ல. சொல்லிட்டா அவர் வந்து இறை எச்சம் இல்லாம போயிடுவார். மனிதர்கள் 1000 வருஷம் சாக மாட்டோம், என்ன நாள் பண்ணிக்கிறோம். 999 வருஷம் வரைக்கும் அநியாயம் பண்ணிவிட்டு கடைசி 1 வருஷம் நல்லவரா இருந்துக்கிறோம், தௌபா செஞ்சுக்கிறோம் நினைப்பாரா இல்லையா? அதுக்காக சொல்றது இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, ஒருவருக்கு ஒரு ஆயுள் எல்லாம் நிர்ணயிக்கிறான்னு சொன்னா அதை தூக்கி இன்னொரு ஆளு கொடுப்பானா? உனக்கு 1000 உனக்கு 100 உனக்கு 100ன்னா இது காசு பணமா தூக்கி கொடுக்கறதுக்கு 1000 வருஷத்துக்கு இந்த அவருக்கு 100 கொடுங்கன்னா அது என்ன பண்டமாற்று வியாபாரம் கிடையாது. அப்ப அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான் பாருங்க 56:60 நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத், மரணத்தை உங்களுக்கு மத்தியிலே நாம் தான் அதை நிர்ணயித்து வைத்திருக்கிறோம். மரணத்தை நாம தான் நிர்ணயிச்சிருக்கிறோம். ஒமா நஹ்னு பிமஸ்பூகீன், அதை வந்து யாரும் நம்ம முந்தி செல்ல முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மரணத்தை அல்லாஹ் வந்து இவருக்கு 60 வயசு நிர்ணயிச்சு வச்சிருந்தா 60ல போயிருவாரு. அவருக்கு 1000 நிர்ணயிச்சாருன்னா 1000 தான், 960ல மௌத்தாக மாட்டாரு. அப்ப நிர்ணயித்து வைத்தது மரணத்தை நாம் நிர்ணயிச்சு வச்சிருக்கிறோம், அதை யாரும் முந்த முடியாது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்படி 60 வயசு தன்னுடைய 60 வயசு கொண்டே கொடுத்தாங்கன்னு சொல்வதெல்லாம் அது இறைவனுடைய அந்த செட்டிங்குக்கு எதிரானதா இருக்கிறது. அதே மாதிரி வந்து 15வது அத்தியாயம் 5வது வசனத்துல மா தஸ்பிகு மின் உம்மத்தின் அஜலஹா வமா யஸ்தகிரூன், எந்த ஒரு சமுதாயமும் தன்னுடைய தவணையை முந்தாது பிந்தாது. தவணையை பொறுத்த வரைக்கும் கொடுத்த தவணையை முந்துறதுங்கிற பேச்சும் கிடையாது, பிந்துறதுங்கிற பேச்சும் கிடையாது. வசதி வாய்ப்புகள் வேண்டுமானால் கூட கூட எல்லாம் தருவானே தவிர எனக்கு 63 வயசுனா 63 தான், 40னா 40 தான், 50னா 50 தான். அதை வந்து எந்த ஒரு சமுதாயமும் முந்த முடியாது என்று அல்லாஹ், பிந்தவும் முடியாது முந்தவும் முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது வந்து 15:5 இருக்கிறது. அதே மாதிரி 16:61 என்ன இருக்குன்னு கேட்டா, வலாக்கி அஹீருஹும் இலா அஜலின் முஸம்மா, அவர்களை அவர்களுக்கு குறிப்பிட்ட தவணை வரும் வரை அவகாசம் கொடுத்திருக்கிறான். ஃபைதாஜா அஜலுஹும், அவர்களுக்குரிய தவணை வரும் பொழுது லா யஸ்தகிருன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி முந்த மாட்டார்கள், பிந்தவும் முடியாது. அப்படிதான் அல்லாஹ் வந்து நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறான். அதே மாதிரி வந்து 63வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலன் யுஅஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, எந்த ஆத்மாவுக்கும் அதற்குரிய தவணை வரும் பொழுது அதை வந்து அல்லாஹ் பிற்படுத்தவே மாட்டான். முடிஞ்சு போச்சு, அஜல் வந்துருச்சுன்னா தவணை வந்துருச்சுன்னா அவன் கதை முடிஞ்சிரும் அல்லாஹ் செட்டிங் பண்ணி வச்சிருக்கான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 1000 வருஷம் அல்லாஹ் கொடுத்திருந்தானே, ஆனால் 1000 வருஷத்துல ஒரு மூத்தா போவார், அது இன்னொரு ஆளுக்கு மாற்ற முடியாது. தாவூது நபிக்கு 40 வயசு தான் அல்லாஹ் கொடுத்திருந்தான்னு சொன்னா அவர் 100 வயசு வரைக்கும் இருந்தாருன்னா அவர் பிந்துறாரு. இவர் 1000 வருஷம் கொடுக்கப்பட்டவர் 940ல மூத்தா போறாருன்னா முந்துறாரு. இவர் முந்துறார், அவர் பிந்துறார். ஆதம் வந்து என்ன செய்யறாரு, அவர் கொடுக்கப்பட்ட தவணையை விட முந்துகிறாரு. தாவூது வந்து அவர் கொடுக்கப்பட்ட தவணையை விட 60 வருஷம் பிந்துறார். இப்படி நான் ஏற்பாடு செய்யல, என்னுடைய செட்டிங்ல மாற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றதுனால இந்த சம்பவத்தை வந்து நம்ம ஆயில வந்து இன்னொரு ஆள் கொடுக்கிறது என்பதை வந்து அது சரியானதை ஏற்றுக்கொள்ள முடியாது, குர்ஆனுடைய அறிவுரைகளுக்கு மாற்றமா இருக்குது என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கடைசி விஷயம். இதை தவிர ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி வேற என்ன சொல்லப்பட்டாலும் ஹதீஸ்கள்ல கிடையாது. இப்ப நம்ம சொல்லி இருக்கிறோம்ல, இவ்வளவுதான் குர்ஆன்ல உள்ளது, இவ்வளவுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இவ்வளவுதான். இதை தவிர ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி என்ன சொன்னாலும் அது எல்லாமே அவங்களா இட்டு கட்டி கொண்ட கற்பனை கதையா தான் இருக்கு. அடுத்து என்னன்னு கேட்டா 2வது நபிக்கு போயிருவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்து என்ன செய்யணும், 2வது நபி யாருன்னு கேட்டா, இந்த நபிமார்கள் வரலாறுங்கிற புஸ்தகம் எழுதினவர்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு யாரை குறிப்பிடுவாங்கன்னா சீதுன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அடுத்த நபி யாருன்னு கேட்டா சீது நபி, சீது அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அப்படின்னு சொல்லி கஸஸுல் அன்பியாவா இருந்தாலும் சரி, நபிமார்கள் வரலாறா இருந்தாலும் சரி, எல்லா நூல்கள்லையுமே 2வதாக குறிப்பிடப்படக்கூடிய நபி யாருன்னு கேட்டா சீது நபி தான் குறிப்பிடப்படுகிறார்.
சீது நபி என்ற ஒரு பெயர்ல ஒரு நபி இருந்தார்னு குர்ஆன் சொல்லுதா? குர்ஆன் பூரா தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா சீது என்ற ஒரு சொல்லே குர்ஆன்ல இல்ல. சீதுங்கிற பேர்ல ஒரு ஆளை குறிக்கிற மாதிரியான ஒரு சொல்லு குர்ஆன்ல இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாவது சொல்லி இருக்கிறாங்களான்னு கேட்டா சொல்லி இருக்கிறதாக ஒரு தவறான செய்தி இருக்கிறது. எந்த தவறான செய்தி? எந்த ஹதீஸ்ல 1,24,000 நபிமார்கள் 313 ரசூல்மார்கள் வருதோ, ஒரு ஹதீஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல சரியில்லாத ஹதீஸ், அந்த ஹதீஸுடைய ஒரு தொடர்ச்சி ஒரு பகுதியாக வரும் 4 பேர் அபராணி பாஷை பேசுறவங்க. அவங்க யாருன்னா ஆதமு, சீது, நூஹு, கனுகுன்னு ஒரு ஆளு, அப்படி ஒரு ஆள் இருக்காரு என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் இருக்கிறது. அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டா இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று இப்னு ஜௌசி அவர்கள் சொல்கிறார்கள். இப்ராஹிம் இப்னு ஹிஷாம் என்பவர் நிறைய பொய்களை இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவர் என்றெல்லாம் காரணம் காட்டி அந்த செய்தி எல்லாம் நிராகரிச்சிடுறாங்க. ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு ஹதீஸ்லையும் சீதுங்கிற பேரே கிடையாது. அந்த பலவீனமான ஒரு ஹதீஸ்ல தான் சீதுங்கிற பேர் மட்டும் வருது, வேற ஒரு வரலாறு கிடையாது. பேரே இல்லைங்கிறது வரலாறு இருக்குமா? சீது என்ற பெயரே குர்ஆன்ல இல்ல. சீது என்ற பெயரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரே ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தி சரியான செய்தி இல்ல. அந்த ஒரு சொல்ல தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. சீது நபிங்கிற ஒரு ஆளை பத்தியோ, அவர் நபிங்கிறத பத்தியோ, அவர் ஆதமுடைய மகன்கிறத பத்தியோ அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லவே இல்லை. அப்ப சீது நபிங்கிறதெல்லாம் ஒரு கற்பனையா நம்ம லட்சோபலட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருவரை பற்றி பேசுறதா இருந்தா நம்ம எப்படி பேர் வைக்கிறது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் பேரு சீது நம்ம எப்படி சொல்றது? ஹாபில் என்று சொல்வது எப்படி ஆதாரமற்றதா இருக்கிறதோ அதே மாதிரி தான் சீது இன்னொரு மகன் அப்படின்னு சொன்னா அதுவும் ஆதாரம் இல்லாது. அதனால என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த சீது நபி வரலாறு எழுதின ஆட்கள்லாம் கிஸ்ஸாவே கிடைக்கல, குர்ஆன்லயும் இல்ல ஹதீஸ்லயும் இல்லையா. பெரியார்கள் சொல்றதுக்கு கொஞ்சம் இருந்தா தானே அப்படி கூட குறைய சேர்த்து சொல்ல முடியும். அதுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டா சீது நபியை பத்தி எழுதும் பொழுது அவருக்கு வரலாறு சொல்ல மாட்டாங்க, அவருடைய அறிவுரைன்னு சொல்லிடுவாங்க. சீது நபி வரலாறு எழுதி வச்சுட்டு என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா அவர் திருடக்கூடாதுன்னு சொன்னாரு, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. நான் தான் சொல்லுவேன் சீது நபி வரலாறுன்னு சொல்லிவிட்டு என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா நல்ல விஷயங்களா இருக்குல்ல இதுகளெல்லாம் எழுதி இதெல்லாம் வேணான்னு சொன்னாரு அவரு இப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க. ஒரு ஆதாரம்லாம் கிடையாது. திருட வேணான்னு சொன்னாரு, பொய் சொல்ல வேணான்னு சொன்னாரு, ஒழுக்கமா அடங்காண்டாரு, குடும்பத்தார் அனுசரிக்க சொன்னாரு. இப்படியா என்னென்னலாம் நம்ம நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதை பூரா அவனா எழுதிவிட்டு இப்படி எல்லாம் சீது நபி அவர்கள் மக்களுக்கு போதனை செய்தார்கள் என்று முடிச்சிருக்கிறாங்க. இதான் சீது நபியுடைய வரலாறு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா சீது நபி வரலாறு என்னன்னு கேட்டா அவர் கணிதத்தை தெரிந்து கொண்டாரு, அதுக்கப்புறம் இசையை கற்றுக்கொண்டாரு, அந்த துறையை கற்றுக்கொண்டாரு. அதனால பள்ளிக்கூட பல்கலைக்கழகம்லாம் இருந்திருக்கு போல இருக்கு. ஆதமுடைய மகங்கிற அப்பதான் மனிதத்தனம் உண்டாயிருக்குது. எங்க போய் இசையை கத்துக்கிறது, எங்க போய் கணிதத்தை கத்துக்கிறது? அவர் கணிதத்தை கற்றாராம், பல்துறை விற்பனரா திகழ்ந்தாராம். ஆதமுடைய மகன் சொல்லிக்கிட்டு என்னமோ 5000 தலைமுறை ஓடி போன மாதிரி கிசாலி வச்சுக்கிறாங்க. அப்ப வரலாறு இல்லாத காரணத்தினால சீது நபிங்கிற ஒரு பேரை போட்டுக்கிட்டு என்னென்ன அறிவுரை அம்புட்டு அறிவுரையும் போட்டு அவர் சொன்னார்ன்றது. அதுக்கப்புறம் உலகத்துல என்னென்ன துறைகள் இருக்குதோ விஞ்ஞானத்தை கத்துக்கிட்டாரு, அறிவியலை கத்துக்கிட்டாரு, கணிதத்தை கத்துக்கிட்டாரு, இசையை கத்துக்கிட்டாரு, இதெல்லாம் கற்ற பெரிய மேதையா இருந்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க அதை எழுதி வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா சீது நபிகிட்ட என்ன பண்ணாங்களா, சீது நபி தான் அவங்க சொல்லுபடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போகும்போது சீதை கூப்பிட்டு இந்த பார்ப்பா நூரே முகமதியா உங்ககிட்ட இருக்குது, இப்ப அவர்கிட்ட நூரே முகமதியா இவர்கிட்ட டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, நூரே முகமதியா இப்ப உன்கிட்ட இருக்குது, அது இருக்கிற வரைக்கும் நீ பக்குவமா நடந்துக்க, அதை தப்பான இடத்துல ஒண்ணு வச்சுக்கூடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசியத்து பண்ணாராம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சீதுக்கு. அது மாத்திரம் இல்லாம ஒரு பெரிய பட்டியலை கையில கொடுத்தாராம். இதான் உலகத்துல வரக்கூடிய அவ்வளவு நபிமார்களுடைய பட்டியல். இந்த வச்சுக்க நபிமார்களுடைய பட்டியல் இவருக்கு எப்படி தெரியும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் பட்டியல் எல்லாம் கொடுத்தாங்கன்னா யார் யார் நபிங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நியமிக்கும் போதுதான் நபிக்கே தெரியும். அல்லாஹ் நியமிச்ச பிறகுதான் அந்த நபிக்கு தெரியுமே தவிர மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவருக்கு நபின்னு தெரியுமா? அவர் குத்தி போட்டு ஓடிதான் ஒளிஞ்சாரு. அல்லாஹ்வை கூப்பிட்டு அவரை தன்னுடைய செய்தியை கொடுத்து தூதராக்குறான். அதனால நபிமார்கள் அந்தந்த நபிமார்களுக்கு தாங்கள் நபி என்பது இறைவன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் பட்டியல் ஒன்று கையில வச்சிருந்தாராம். இதான் நபிமார்கள் பட்டியல், பத்திரமா வச்சுக்க, இதை பாதுகாத்து வச்சுக்க, இவ்வளவு பேரும் உலகத்துல நபி வர போறாங்கன்னு சொல்லி அவற்றை பட்டியல் கொடுத்தாங்களாம். இப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சீது தான் என்ன பண்ணாராம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜனாசா தொழுகை நடத்தினாராம். அதுல வேடிக்கை பாருங்க, அவர் 4 தக்பீர் சொல்லி ஜனாசா தொழுகை நடத்தினாரா 3 தக்பீர் நடத்தினாரா என்பதில் கருத்து வேறுபாடு இப்படிலாம் எழுதிக்கிறாங்க. அவங்களுக்கு ஜனாசா தொழுகை ஒன்று இருந்துச்சா? இந்த மெத்தெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷரியத்தில் உள்ள விஷயங்கள் இதை பூரா அங்க கொண்டு டச் பண்ணி 4 தக்பீர் சொல்லி ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்றும்
3 தக்பீர் சொல்லி ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்றும், ஜிப்ரீல் வந்து ஜனாசா தொழுகை நடத்தினார் என்றும், இல்ல சீதுதான் என்று நடத்தினார் என்றும் பல அறிவிப்பாளர்கள் சொல்கிறார்கள் என்று எழுதி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் கப்சா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னது இதோட முடிஞ்சு வச்சு எல்லாரும் மனிதனும் இறந்து போற மாதிரி அவர் இறந்து போயிருப்பார், முடிச்சிட வேண்டியது அவ்வளவுதான். அவருக்கு போய் ஜனாசா தொழுகை நடத்துறதும் அதெல்லாம் இது இல்லை. அது மாத்திரம் இல்லாம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறந்து போன உடனே என்ன பண்ணாங்களாம், இப்லீஸ் வந்தாலாம் சீதுட்ட வந்து, இந்த மாதிரி நீங்களாச்சும் எனக்கு பாவ மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நான் ஒரே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இப்லீஸ் சொன்னானா. உடனே சீது அல்லாஹ்ட்ட முறையிட்டாரான், அல்லாஹ் இந்த மாதிரி கேட்கறான் என்ன செய்யறதுன்னு. அப்பனா உங்க வாப்பாவை அடக்கம் பண்ண கபர் இருக்குல்ல, அதுல போய் சைதா செய்ய சொல்லு அப்படின்னு நான் அல்லாஹ் உசுரோட இருக்கும்போது செய்ய மாட்டேன்ட்டா நான் செத்தாலும் செய்வேனா அப்படின்னு இப்லீஸ் சொன்னானா. அவர் உசுரோட இருக்கும்போது நான் செய்ய மாட்டேன்ட்டேன், அவர் செத்த பிறகு சமாதியில நான் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிவிட்டான். இது ஒரு கதை. இதெல்லாம் கிடையாது. அவனை அல்ல லானத்து கொடுத்து இறக்கி விட்டான், மறையாம கேட்க போறான், வந்துகிட்டு என் மன்னிப்பைய கேட்க போறான். அவன் தான் சவால் விட்டு சேலஞ்ச் பண்ணி வந்துட்டானே, கேமநாள் வரைக்கும் அவகாசம் கொடுன்ட்டு, அவ்வளவுதான் அவன் டாபிக். அவன் வந்துகிட்டு ஒவ்வொரு நபிட்டையும் மன்னிப்பு கேட்க வந்தா எழுதிக்கிறாங்க. அந்த நபி வரும்போது வரும். சீது நபிட்டு வந்து கேட்டாங்கன்னா ஆதமுடைய கபூர்ல செய்தாச்சு. இது எல்லாமே பொய், இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இதை விட என்ன பண்ணிட்டாங்க, இதை விட பெரிய கப்சா என்ன அடிச்சுட்டான்னா, மனித குலத்துல இருந்தாலும் நம்ம எல்லாம் பல்கி பெறுகிறோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹவ்வாவை மாத்த இல்ல, ஹவ்வா வந்து ஹவ்வா அந்த அவரிலிருந்து அல்லாஹ் படைச்சான்னு சொல்லிட்டான். அப்ப என்ன பண்ணணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதா இருந்தா அப்ப சீது வழியாத்தான வரணும் அடுத்து. அப்ப நம்ம சொர்க்கத்தை ஒரு ஜாயிண்ட் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகான பொண்ணை ஹூர்லினை கூட்டிட்டு வந்தாராம். வந்து இவரை வந்து உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி ஹூர்லினை தான் அவர் கல்யாணம் பண்ணாராம். அந்த ஹூர்லின் வழியாக வழித்தோன்றலாத்தான் ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்களாம். அதாவது ஹவ்வாவை மாற்ற முடியல, அது அங்க அவரில் இருந்தே பிரச்சனை எல்லாம் சொல்லிவிட்டான். அங்க கைவரிசை காட்ட முடியலன்னு என்ன பண்ணிவிட்டாங்க, இந்த பொம்பளைக்கு சாதாரண பொம்பளைக்கு பிறந்தா நல்லா இல்லையே, அது சொர்க்கத்து கலர் ஒண்ணு ஏத்தணுமே அப்படின்னு என்ன பண்ணிட்டான், சீது நபிக்கு வந்து என்ன பண்ணிட்டான், அல்லாஹ் வந்து அங்க இருந்து பொண்ணு அனுப்பிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து ஹவ்வாவை கொடுத்துட்டு சீது நபி கல்யாணம் பண்றான். அங்க இருந்து ஹூர்லின் சொர்க்கத்தில் உள்ள பொண்ணை கொண்டாந்து வச்சு அந்த பொண்ணு வழியாக பிறந்த பிள்ளைகள் அப்படி அந்த வழி தோன்றல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அவங்க துன்யாவுடைய ரத்தம் கிடையாது, ஒரு பாதி தான் துன்யா, இன்னொரு பாதி சொர்க்கத்தினுடைய அம்சம் அவங்கள்ட்ட அப்படி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி ஹூர்லினை கல்யாணம் பண்ணாங்களாம். ஹூர்லின் புள்ள பத்தி தான், ஹூர்லின் அதெல்லாம் இல்லைன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். ஹூர்லின்ங்கிற பெண்களை பத்தி சொல்லும் பொழுது திருமறை குர்ஆன்ல என்ன இருக்குது, அஸ்வாஜுன் தஹரா, தூய்மையான வாழ்க்கை துணைங்க, தூய்மையான மாதவிடாய் போக்குவரத்து அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அதெல்லாம் இல்லைன்னா அந்த கருவடைகிற விஷயமா அதுல கிடையாது, அந்த டாபிக்கே கிடையாது. அப்படி அல்லாஹ் வந்து ஹூர்லின்களை பத்தி பேசும்போது அல்லாஹ் சொல்றான், என்ன பண்றாங்க, ஹூர்லினை கொண்டாந்து கல்யாணம் பண்ணி வச்சு அவருக்கு வழியாக இதுவும் வந்து கப்சா. ஆக சீதுங்கிற ஒரு ஆளை பத்தி சொல்றதா இருந்தா அப்படி ஒரு ஆள் இருப்பதாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. சீதுன்னு ஒரு ஆள் இருந்ததாகவோ, அவர் ஆதமுடைய மகன் என்பதாகவோ, அவர் இறை தூதர் என்பதாகவோ அல்லாஹ்வும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல. சொல்லாத ஒண்ணுக்கு தான் 40-50 பக்கத்தை போட்டுக்கிட்டு சீது நபி வரலான்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அதனால சீதுங்கிற நபியே நம்ம இன்னொன்னு இருக்குது. அதாவது மற்ற விஷயங்களும் ஒரு நபின்னு சொல்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. வரலாற்றுல போய் சொல்லுது என்பது வேற. அவர் அப்படி ஒருத்தர் இல்லாம இருந்து, அப்படி ஒரு நபியா இல்லாம இருந்து நீங்க நபின்றீங்கன்னா எவ்வளவு பெரிய குற்றம் அது. அப்ப அல்லாஹ்வின் பேர்ல இட்டு கட்டினதுல வந்துருதுல, சீது பேர்ல இட்டு கட்டினது மட்டும் இதுல வராது. அவரை எப்ப நீங்க நபின்னு சொல்லி சேர்க்கிறீங்களோ, இப்படி ஒரு ஆளுக்கு நானே அனுப்பல, நீ உனக்கு எப்படி தெரியும் நல்லா கேட்டாண்ட, நான் இப்படி ஒரு ஆளைய தூதரை அனுப்பலையே, உனக்கு எப்படி இதை கண்டுபிடிச்ச நீ, நான் தூதரை அனுப்பாத ஒரு ஆள் எப்படி தூதர்னு சொன்னேன் அப்படின்னு அல்லாஹ் கேட்டான்னா இப்ப அல்லாஹ் மேல இட்டு கட்டுறதால ஆயிரும். அதனால நபிமார்கள் சொல்ற விஷயத்துல அல்லாஹ் ஒரு சொல்லும் சொல்லாட்டி வாய முடிக்கணும். ஒருத்தர் அல்லாஹ் பேரை சொன்னா தான் நபின்னு சொல்லணும். சில சகோதரர்களோட கேள்வி மாதிரி கேட்டிருந்தாங்க 2-3 நாளைக்கு முன்னாடி, திருவள்ளுவர் நபின்னு சொல்லலாமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது, திருவள்ளுவர் யாரும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுக்கு நபிமார்கள் வந்தார்கள் நிறுத்திக்கணுமே தவிர அவர் நபியா இவர் நபியா அவர் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அவருடைய கொள்கையை வச்சுக்கிட்டுலாம் யாரை பத்தியும் சொல்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. அதனால சீதுங்கிறவரை நீங்க அப்படி ஒருத்தர் இருந்தார் என்று சொன்னால் அதுல வந்து நபின்னு சொன்னீர்களே, ஆனால் அதுல 2 குற்றம் ஏற்படுது. வரலாற்றுல போய் சொன்ன குற்றம் ஒண்ணு இருக்குது, அல்லாஹ் மேல போய் சொன்ன குற்றம் ஒண்ணு வந்துரு. அதனால சீதுங்கிறது கிடையாது என்பது விளங்கிக் கொள்ளணும். அடுத்து நபிமார்கள் வரலாறுங்கிற நூல்கள்ல என்ன எழுதுவாங்க, 3வது நபியாக எழுதுவாங்க இத்ரீஸ் என்ற நபியை பத்தி எழுதுவாங்க. இத்ரீஸை பொறுத்த வரைக்கும் அவர் நபியா அப்படி ஒருத்தர் இருந்தார், இருந்தார். அவர் நபியான அவர் நபிதான், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஏன்னு கேட்டா இத்ரீஸ் நபியை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. எப்படி பேசுகிறது, ஒதுக்குர் ஃபில் கிதாப் இத்ரீஸ், இந்த வேதத்தில் இத்ரீஸை பற்றியும் நினைவு கூறுகிறாக, இந்த வேதத்தில் இத்ரீஸை பற்றியும் நினைவு கூறுகிறாக. இன்னஹு கான சித்தீகன் நபியா,
அவர் மிக உண்மையாளராகவும் இருந்தார், நபியாகவும் இருந்தார் அப்படின்னு இத்ரீஸ் என்ற பெயரில் ஒரு நபி இருந்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இதுக்கு ஆதாரம் இருக்கு. இத்ரீஸ் என்ற பெயரில் ஒரு நபி இருந்திருக்கிறார், ஆதாரம் இருக்கிறது. இத்ரீஸ் நபியை பற்றி வேற என்ன இருக்குது என்று கேட்டால் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேராஜில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகக்கூடிய நேரத்தில் அவரை நான்காவது வானத்தில் இத்ரீஸை பார்த்தார்கள். முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த மாதிரி நான்காவது வானத்தில் இத்ரீஸை நான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல 234வது ஹதீஸில் இருக்கிறது. புகாரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டாவது வானத்தில் பார்த்ததாக இருக்கிறது, புகாரில் இருக்கிறது 7517. ஆனால் புகாரி அறிவிப்பை விட முஸ்லிமுடைய அறிவிப்பை தான் நம்ம இதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டா, புகாரியுடைய அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர் தனக்கு சரியா நினைவில்லை என்று சொல்லிவிட்டு இரண்டாவது வானங்கிறார். அது எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல, அநேகமா இரண்டாவது வானமா தான் இருக்கும் டவுட்டா சொல்றாரு அவர். அதனால அது புகாரில் இடம்பெற்றிருந்தாலும் சொல்லக்கூடியவர் டவுட்டா சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் ஞாபகம் இல்லாம சொல்றாருன்னு விட்டுற வேண்டியதான். முஸ்லிம்ல அறிவிப்புல வரக்கூடியது என்னன்னு கேட்டா, நான் என்னை நாலாவது வானத்துக்கு ஜிப்ரீல் கொண்டு போனார், அங்கே நான் இத்ரீஸை பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று அறிவிக்கக்கூடியவர் தெள்ள தெளிவான வார்த்தைகளை அறிவிக்கிறதுனால புகாரியில சொல்லக்கூடிய இரண்டாவது வானம் என்பதை விட முஸ்லிமில் சொல்லப்படக்கூடிய 234வது முதல் வால்யூம்ல இருக்கும். அதுல வரக்கூடிய நான்காவது வானத்தில் அவரை யார் பார்த்திருக்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறாங்க. இதை தவிர இத்ரீஸ் பத்தி ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு இருக்கான் புக்கு வால்யூம் இத்ரீஸ் நபி வரலாறு. இத்ரீஸ்னு ஒருத்தர் நபி இருந்தாரு, குர்ஆன்ல இருக்குது. அவரை நாலாவது வானத்தில் நான் பார்த்தேன், ஹதீஸ்ல இருக்குது. வேற என்ன மாச்சு இவரை பத்தி இருக்குதா? ஒண்ணுமே இல்ல. இவர் செஞ்ச பிரச்சாரத்தை பத்தி இருக்குதா குர்ஆன்ல? ஒண்ணும் இல்ல. இவர் மக்கள்கிட்ட விமர்சனத்துக்கு ஆளானார் இருக்குதா? அது இல்ல. கிறுக்கண்டாங்க, பைத்தியக்காரனாங்க, எத்தனை நபிமார்களுக்கு அப்படி எல்லாம் இவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கா? அப்படி இல்ல. இவர் தன் சமுதாயத்துக்கு போய் சொன்ன அறிவுரைகள் இருக்குமே, மூசா நபி சமுதாயத்துக்கு சொன்ன அறிவுரை, ஈசா நபி சொன்ன அறிவுரை, நூஹ் நபி சொன்ன அறிவுரை எல்லாம் குர்ஆன்ல வருகிறது. இத்ரீஸ் சொன்ன அறிவுரை ஏதாவது வருதா? அதுவும் வரல. இவரை பத்தி வர்றத மொத்தமே 19வது சூறாவுல மட்டும்தான் வருது. இத்ரீஸ்ங்கிறவரை பத்தி, நபியை பத்தி 19வது அத்தியாயத்துல மட்டும்தான் வருது. 2 வசனத்துல தான் வருது. எப்படி 2 வசனம்? 56வது வசனம் ஒண்ணு, 57வது வசனம், அடுத்தடுத்து வரக்கூடிய வசனம். 56 என்ன சொல்லுதுன்னு முதல்ல சொல்லிட்டேன். இந்த வேதத்தில் இத்ரீஸை நினைவு கூறுவீராக, அவர் சித்திக்காக இருந்தார், நபியாக இருந்தார். அடுத்த வசனத்தில் என்ன வருதுன்னா, ஒரு ரஃபஅனாஹு மக்கானன் அலியா, அவரை உயர்வான இடத்துக்கு நாம் உயர்த்தி கொண்டோம், உயர்வான இடத்துக்கு உயர்த்தி கொண்டோம். இவ்வளவுதான் அவரை பற்றி உள்ள சமாச்சாரம். இதுக்கு மேல ஒண்ணுமே இத்ரீஸ் நபியை பற்றி எந்த ஒரு ஹதீஸ்லயும் கிடையாது, எந்த ஒரு ஆயத்திலையும் கிடையாது. இவரை பற்றி ஒரு விவரம் இல்லை. நபிங்கிற இவ்வளவுதான் நம்ம இத்ரீஸ் நபி பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? இத்ரீஸ் நபிக்கு பெரிய கிஸ்ஸா உண்டாக்கி இருக்காங்க. எப்படி? அவர் இன்னைக்கு உசுரோட இருக்கிறாரு. அவரு இப்ப மூத்தா போகல, அவர் சொர்க்கத்தில் இருக்கிறாரு. இன்னைக்கு என்ன செய்யறாரு? சொர்க்கத்தில் வசிக்கிட்டு இருக்கிறாரு. அது எப்படி இந்த கதை வருது தெரியுமா? இவர் என்ன பண்றாராம், அல்லாஹ்ட்ட கேட்கிறாராம். இந்த கிஸ்ஸா நபிமார்கள் வரலாறு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தமிழ் புத்தகங்கள்ல கஸஸுல் அன்பியாங்கிற தமிழ் புத்தகத்துல படிச்சா இத்ரீஸ் நபியுடைய வரலாறு எழுதி வச்சுக்கிற செய்தி சாராம்சத்தை சொல்றேன். என்ன எழுதி வச்சுக்கிறாங்க? அவர் என்ன பண்ணாரா, யா அல்லாஹ் எனக்கு இந்த உயிர் எடுக்கிறாங்கல்ல, அதை எப்படி இருக்குங்கிறத நான் அனுபவிச்சு உணர விரும்புகிறேன், அதை எனக்கு உசுர கொஞ்சம் எடுத்து காட்டு அப்படின்னு நினைஞ்சாங்களாம். இத்ரீஸ் நபி அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், உன் டைமே வரல, அதுக்குள்ள நான் எப்படி எடுக்கிறது? உனக்குள்ள டைம் வந்தா நான் எடுப்பேன், உனக்கு இன்னும் வாழ்நாள் இருக்க அப்படின்னு நல்லா சொன்னானா. இருந்தாலும் பரவாயில்ல, நான் அனுபவிச்சு திருப்பி எனக்கு தந்துரு அப்படின்னு சொன்னாராம். உடனே இஸ்ராயேல கூப்பிட்டானா. இஸ்ராயேல் ஒருத்தர் கிடையாது, இவங்க எழுதிக்கிற கிஸ்ஸாவுல. இஸ்ராயேல கூப்பிட்டு என்ன பண்ணா, அல்லாஹ் நீ அந்த உயிரை எடுத்துரு உடனே விட்டுரு அப்படின்னு நல்லா சொன்னானா. உசுரை எடுத்தவன ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அதுக்கப்புறம் உசுரை திருப்பி கொடுத்தாச்சான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாராம் இத்ரீஸ், எனக்கு கொஞ்சம் நரகத்தை எல்லாம் கொஞ்சம் பார்க்கணும், பார்த்தேன்னு சொன்னா நான் நல்ல அமல் நல்லா செய்வேன், அந்த பயம் இருக்கும்ல, நரகத்தை எல்லாம் நான் பார்த்துட்டேன்னு சொன்னா நல்ல அமல்கள்லாம் செய்வேன். உடனே நரகத்துக்கு தூக்கிட்டு போன்னு கேட்டாராம். அதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லைன்ற உடனே அல்லாஹ்ட்ட இருந்து ஆர்டர் வந்துச்சான், அவர் தூக்கிட்டு போ நரகத்துக்கு. உடனே நரகத்துக்கு கொண்டு போய் அங்க உள்ள எல்லாத்தையும் சுத்தி காட்டினாங்களாம். நரகத்துல என்னென்ன இருக்கு, என்ன வேதனை போடுறவங்க, என்னென்ன தப்புக்கு என்னென்ன வேதனை எல்லாத்தையும் பார்த்தாராம். பார்த்தோன்னா அப்படி இறையச்சம் அதிகமாயிடுச்சான். அதுக்கப்புறம் நரகத்திலிருந்து வெளியே என்னஞ்சாராம், அப்புறம் என்னஞ்சான் வீட்டுக்கு போப்பான்னு சொன்ன உடனே சொர்க்கத்தையும் பார்க்கணும்னா நரகத்தை பார்த்த மாதிரி அப்ப ஆர்வப்பட்டு அமல் செய்யணுமா இல்லையா அப்படின்னாராம். அவர் சொர்க்கத்திலேயே மலக்கு ரிலுவான் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் வாசல் நின்று விட மாட்டேன்ட்டாராம். அல்லாட்டுன்னு உத்தரவு வந்துச்சான், உள்ள கொண்டு போறேன், அவர் உள்ள கொண்டு காட்ட வர என்னோட அடியாரை அப்படின்னு அல்லாஹ்.
உடனே அவரை சொர்க்கத்துல எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு எல்லாம் சுத்தி பார்த்து போயிட்டு வாங்கன்னு முடியாது, போக மாட்டேன். ஏப்ப போக மாட்டேங்கிற? ஒரு தடவை தானே மௌத்து, நான் மௌத்து ஆயிட்டேன்ல, மௌத்தாயிட்டு தானே உயிராக்கி இருக்கிறேன், உசுரை எடுத்துட்டு தானே விட்டுருக்குது, அதனால நான் போக முடியாது. அதுல நரகத்துல இருந்து ஒருத்தர் வெளியே வந்துட்டாருன்னா அவர் சொர்க்கத்துக்கு தானே போகணும். நான் நரகத்தை பார்த்துட்டேன்ல, சொர்க்கத்துக்கு ஒருத்தர் வந்தா வெளியே போக கூடாதுன்னு நல்லா சொல்றான்ல, அப்ப நான் சொர்க்கத்துக்கு வந்த பிறகு என்ன எப்படி வெளியேற்றணும், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுக்கு மாத்தமா இருக்கு அங்க லாஜிக் பேசினாராம். விருவாட்ட போய் தர்க்கம் பண்ணிருக்காரு. அவர் ஆடி போய் யாரெல்லாம் என்ன இந்த மாதிரி எப்படி சொல்றாரு, அவர் விட்டுரு, அடியாரை விட்டுரு, அவர் சொர்க்கத்தில் இருக்காராம். முதல்ல சொர்க்கத்துக்கு போன ஆள் யார் தான்? இத்ரீஸ் தான். அவர் நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்னாடி, விசாரணைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த நபிமார்கள் வரலாறுங்கிற பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. இது யார் உங்களுக்கு சொன்னா? இது மாதிரி அவரை தூக்கிட்டு போனது உசுர டயம் வர்றதுக்கு முன்னாடி எடுக்க மாட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டான். ஏற்கனவே வாசிக்கிற அந்த வசனத்தை, யாரா இருந்தாலும் அவருடைய டயம் வருவதற்கு முன்னாடி அவருடைய உயிரை எடுக்க மாட்டான். அல்ல ஒரு வினாடி லா யஸ்தக்திமுன சாத்தன் வலா யஸ்தகிரூன், ஒரு வினாடி முந்த முடியாது, ஒரு வினாடி பிந்த முடியாதுங்கும் போது அவருக்கு இன்னொரு 10 வயசு இருக்கும்போது எப்படி அல்லாஹ் உசுரை எடுப்பான்? முந்த முடியாத. அப்ப குர்ஆனுக்கு மாத்தமா அது இருக்கிறது. ரெண்டாவது சொர்க்கத்துக்கு போறது போனவர் திரும்பி வர மாட்டாருங்கிறது மட்டுமல்ல, சொர்க்கங்கிறது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு போகணும், விசாரணைக்கு பிறகு போகணும், கேள்விகளை கேட்ட பிறகு போகணும், அதுக்கு முந்தி போக முடியாது. அதுவும் சொர்க்கத்தை பத்தி உள்ள இலக்கணம் தானே. சொர்க்கத்துக்கு போனால் வெளியே வர மாட்டார்னு சொல்றீங்களா, சொர்க்கத்துக்கு போறதுக்கு எப்படி எல்லாம் விடுவான்? சொர்க்கங்கிறது எப்படின்னு கேட்டா எல்லா மக்களையும் நிப்பாட்டி வச்சு விசாரணை பண்ணி அதுல என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் நப்சி வாங்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட நம்மளை அனுப்புவானா இல்லையான்னு பயந்துட்டு தான் இருக்கணும். ஒவ்வொரு நபிமார்களுமே நம்மளுடைய கதை மா அதிரி மா யுஃபாலு பி வலா பிக்கும் அல்லாஹ் சொல்றான். என்னைய அல்லாஹ் என்ன செய்வான்னு எனக்கு தெரியாது, உங்களை என்ன செய்வான்னு எனக்கு தெரியாது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அங்க ஏங்கது என்ன ஆகும்ங்கிறது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ற ஒரு ஆயத்தை நம்ம குர்ஆன்ல பாக்குறோம். இங்க என்னடான்னு கேட்டா விசாரணை இல்ல, ஒண்ணும் இல்ல. அதுலயும் இது அல்லாஹ்வுடைய செட்டிங் ஏமாத்துற மாதிரி இல்ல. இது அல்லாஹ்வை ஏமாளியாக்குறது தானே. அல்லாஹ் அப்படி செட்டிங் பண்ணிட்டதுனால அப்ப மௌத்தாயிட்டா நம்ம ஏமாத்திட்டு போய் அப்பதான் தந்திரம் தானே இதெல்லாம். அல்லாஹ் ஒரு அதாவது சொர்க்கத்து நரகத்துக்கு போயிட்டு இப்ப சொர்க்கத்துக்கு போய் சொர்க்கத்துக்கு போனா வெளியேற மாட்டேங்கிறதெல்லாம் இவர் அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாடுகளை கிண்டல் பண்ற மாதிரி இருக்குதா, அதை ஏமாத்துற மாதிரி இருக்குதா, இதுல ஒரு இரையச்சமுடைய தன்மை இருக்கிறதா? இப்படியா நபிமார்கள் செய்வாங்க? நபிமார்கள் மீது இப்படிலாம் கணக்கு அவங்க அல்லாஹ் சொன்னபடி இங்க வாழ்ந்து மரணிச்சிருப்பாங்க எல்லாம். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அதாவது அல்லாஹ் மனிதர்களை சொல்லும் பொழுது இங்கதான் இங்க மௌத்தாவன் இங்கிருந்து எழுப்பப்படணுங்கிறான். யாரா இருந்தாலும் மின்ஹா கலக்கனாக்கும், இங்கிருந்து உங்களை படைத்தோம், மின்ஹா ஃபீஹா நுஐதுக்கும், இங்கேதான் உங்களை திரும்ப கொண்டே அடக்கம் பண்ணுவோம், மின்ஹா நுகுருஜுக்கும் தாரத்தை நுகுரா, இன்னொரு தடவை இங்கிருந்து தான் உங்களை எழுப்புவோங்கிறான். அதுக்குத்தான் உசுரோட போன ஈசா நபியை கொண்டு வர்றான் திருப்பி அல்லாஹ் கீழே கொண்டு அவரை மௌத்தாக்கி அவரை அடக்கம் பண்ணி ஈசா நபி வரலாறுல ஒரு ஆதாரத்தை நம்ம சொல்லுவோம். ஈசா நபி வரலாறு வரும்போது அவர் மாத்திரம் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால் அதுக்கு ஆதாரம் இருக்குது, அது அந்த தலைப்புல பேசிக்கொள்வோம். அப்ப ஈசா நபியை பொறுத்தவரை என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த பூமியில் இன்னொரு அடக்கம் செய்யப்பட போறாங்க, பூமியிலிருந்து எழுப்பப்பட போறாங்க. அப்ப இவர் மனிதர்கள் பூரா பூமியிலிருந்து எழுப்பப்படுவார்கள் குர்ஆன் சொல்லுது. இவர் பூமியிலிருந்து எழுப்பப்பட மாட்டார். அப்படி பாத்தீங்கன்னா சூர் ஊதுனால் அழிய மாட்டாரு, ஏன்னா சொர்க்கத்தில் இருக்காரு இவரு. சூர் ஊதுனா எல்லாம் அழியும் இருக்குது, உலகத்தை அழிக்கும் போது எல்லாம் சூர் ஊதுறான். இவருக்கு எது என்ன, இவர் அழிய மாட்டார். அதன் அர்த்தம் எல்லாரையும் மண்ணிலிருந்து நான் எழுப்புவேங்கிறான். இவர் என்ன, இவர் எழுப்பப்பட மாட்டாரு, இவர் தான் ஆல்ரெடி சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. அப்ப என்னங்கிற இது எப்படி வல நஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வல நஸ்அலன்னல் முர்சலீன், ரசூல்மார்கள் அனுப்பப்பட்ட தூதர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்தையும் விசாரிப்போம், தூதர்களையும் விசாரிப்போங்கிறான் அல்லாஹ். விசாரணை யாருக்கு இருக்குது? நமக்கு மட்டும் இல்ல, ரசூல்மார்களுக்கு விசாரணை இருக்குது. அப்ப ரசூல்மார்களுக்கு எல்லாம் விசாரணைங்கும் போது இவர் விசாரிக்கப்படுவாரா இல்லையா? இவருக்கு விசாரணை உண்டுமே, இவங்க இல்லலாக்குறாங்க. அப்ப ரசூல்மார்கள் எல்லாத்துக்கும் மாத்தம் இது. குர்ஆனுடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாத்தமாக அல்லாஹ்வுடைய செட்டிங்குகள் ஏமாற்றத்தக்கவை அப்படி நினைக்கிறாங்க இவங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளையும் கூட ஒரு மனிதன் ஏமாற்ற முடியும், தந்திரத்தால் அல்லாஹ்வுடைய செட்டிங்களை என்ன செய்ய முடியும், ஓட்டை ஏற்படுத்த முடியும் என்று காட்டக்கூடிய இது போன்ற கிஸ்ஸாக்களை எல்லாம் நம்ம நம்ப கூடாது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி என்ன சொல்லப்பட்டாலும் பொய், இவ்வளவுதான் இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? இந்த 1957 தான் இந்த கதைக்கு காரணம். 19வது அத்தியாயம் 57வது வசனத்துல அவரை உயர்ந்த இடத்துக்கு உயர்த்தினோம் இருக்குவாருங்க. வரஃபஅனாஹு மகானன் அலியா, அவரை உயர்ந்த இடத்துக்கு உயர்த்தினோம் அல்லாஹ் சொல்றான்ல. இதை யோசிச்சு பார்த்தாங்க, உயர்ந்த இடத்துக்கு உயர்த்தினோட என்ன பண்ணலாம்? இப்ப
அதுக்கு ஒரு கதை ஜோடிப்போமே. உயர்ந்த இடம் சொர்க்கம் தானே, உயர்ந்த இடத்துக்கு உயர்த்தினோம் நல்லா சொல்றான்ல, அவ்வளவுதான் அல்லாஹ் சொல்றான் 1957. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஜோடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த ஆயத்தை அடிப்படையா வைத்துக் கொண்டு கற்பனையை அவிழ்த்து விட்டுருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இதுல நல்ல விளங்கிக்கிறேன்னு, இதுல உயர்த்தணும்னு சொல்றான்ல, இந்த உயர்த்துதல் என்ற ரஃபா என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அது என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு கையை உயர்த்துறோங்கிறோம், கையை உயர்த்துறோம், கைங்கிற பொருளை கீழே இருந்து மேல உயரமா ஒசத்துற அர்த்தம் தான் இது. அதே மாதிரி ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், பல் ரஃபாஹுல்லாஹு, அவரை உயர்த்தினான்னு சொல்றான். அவரை உயர்த்தினான்னு என்ன அர்த்தம், அவரையே ஒசத்தி மேல கொண்டு போனான்னு அர்த்தம். அந்த மாதிரியான அர்த்தத்தை இங்கேயும் கொடுக்குறாங்க. ரஃபானாகுன்னு வருதுல, அவரை உயர்த்தினோம் என்று சொன்னால் அவர் அப்படியே மேல கொண்டு போனாங்கன்னு அர்த்தம். அதனால அவர் இங்க பூமியில கிடையாது என்று சொல்லி வாதிடுகிறார்கள். ஆனால் அவங்களுக்கு இலக்கணம் தெரியல. இந்த ரஃபா என்பதற்கு அவரை உயர்த்தினோம் என்று நிப்பாட்டி கொண்டால் தான் அந்த அர்த்தம் வரும். அவரை உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்த்தினோம் அப்படி வராது. அந்தஸ்து வந்துருச்சு பின்னாடி. ஒரு ரஃபானாஹு நிப்பாட்டல் அல்ல, ஒரு ரஃபானாஹு மக்கானன் அலியா, அவரை உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்த்தினோம். அந்தஸ்து உயர்வு என்ற ஒரு வார்த்தையை சேர்க்கக்கூடிய நேரத்தில் உடலோட உயர்த்துவது என்று வராது. ஈசா நபி உயர்த்துறது சொல்லும் பொழுது அந்தஸ்து வார்த்தை சேர்க்கப்படல, அவரையே உயர்த்தினேன். பல் ரஃபாஹுல்லாஹு, ரஃபாஹுல்லாஹு மக்கானன்னு சொல்லல, ரஃபாஹுல்லாஹு தரஜாத்தின்னு சொல்லல, அவருக்கு தரஜாத்தை உயர்த்தினு சொல்லல, அவரையே உயர்த்தினோங்கிறோம். அவரையே உயர்த்தினோம் என்று சொல்லப்படுமையானால் ஆளை உயர்த்துறது அர்த்தம். அவருக்கு தகுதியை உயர்த்தினோம்னு சொல்லமையானால் ஆள் இங்கதான் இருப்பாரு, அவர் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து கூட அப்படின்னு அர்த்தம். இந்த வசனத்தில் அல்லாஹ் அவரை உயர்த்தினதா சொல்லவே இல்லை, அவருக்கு அந்தஸ்து உயர்த்தினா தான் சொல்றான். ரஃபானாஹு மக்கான் அலியா, அவரை உயர்ந்த இடத்திற்கு உயர்ந்த அந்தஸ்திற்கு நாம் உயர்த்தி விட்டோம். அப்ப இறை தூதரா இருந்த காரணத்தினால, சித்திகா இருந்த காரணத்தினால, நபியா இருந்த காரணத்தினால அவருக்கு நல்ல பதவியை கொடுக்கும். இதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர என்ன அர்த்தம் இல்ல இங்க இருந்து மேல போயிட்டாருங்கிற அர்த்தம் கிடையாது. அது மாதிரி 4 நபி சொல்லுவாங்க இல்லங்க, இவரு ஒண்ணு, யாரு ஹயாத் நபி 4 பேராம், இவரு ஒண்ணு, யாரு இத்ரீஸ் ஒண்ணு, அதுக்கப்புறம் ஈசா நபி ஒண்ணு, ஈசா நபி மட்டும் ஆதாரம் இருக்கிறது, ஈசா நபி ஒண்ணு, அதுக்கப்புறம் இலியாஸ் நபி ஒண்ணு, இலியாஸ் நபி வரலாறு ரொம்ப சொல்லிக்குவோம், இலியாஸ் நபி ஒண்ணு, இன்னொன்னு ஹில்ர் நபி, அவர் கடல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஹில்ர் நபி ஒண்ணு. அப்ப ஹில்ர் நபி ஒண்ணு, இலியாஸ் நபி ஒண்ணு, ஈசா நபி ஒண்ணு, இத்ரீஸ் நபி ஒண்ணு, இப்படி 4 பேர் உயிரோடு இருக்கிற நபிமார்கள் அப்படிம்பாங்க. அந்த 3க்கு ஆதாரம் கிடையாது, ஈசா நபி மட்டும் ஆதாரம் இருக்குது. அதை பேசுவோம். அப்ப என்னன்னு கேட்டா, இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லக்கூடிய எல்லாமே இஸ்ராயிலியாத்துகள், இஸ்ரவேலர்களுடைய கட்டுக்கதைகளில் இருந்து எடுக்கப்பட்டவை என்று சொல்லி இப்னு கசீர் அவர்கள் கூட தன்னுடைய பிதாயா நிகாயா போன்ற நூல்ல அம்பலப்படுத்துறார். இதெல்லாம் அல்லாஹ் ரசூல் சொன்னது இல்ல, இட்டு கட்டி விட்டுருக்காங்க நிறைய அப்படிங்கிற மாதிரி. அது அவர் வேற மாதிரி எல்லாம் இட்டு கட்டிருக்காங்க. எப்படின்னு கேட்டா, இவர் உயிரை பூமியில எடுத்தாங்க, இப்படி ஒரு கிஸ்ஸா. இன்னொரு கிஸ்ஸா எப்படி இருக்குன்னு கேட்டா, இன்னொரு கட்டுக்கதை. அவர் பூமியில் இருக்கும்போது அல்லாஹ்ட்ட கேட்டாரா, மூத்தா போக முந்திய நம்மள எனக்கு எல்லாத்தையும் சொர்க்கத்தை எல்லாம் சுத்தி காட்டு அப்படின்னு கேட்டாராம். உயிரோட இருக்கும் போதே அவர் அங்க போனாராம். போனா அங்க இருந்து இஸ்ராயல் வர்றாராம். எதுக்கு? வேற ஒரு மலைக்கு தூக்கிட்டு போறாராம். வேற ஒரு மலைக்கு இத்ரீஸை மேல கொண்டு போறாரு. மேல கொண்டு போனவன 4வது வானத்துக்கிட்ட வந்த உடனே அந்த இடத்துல இஸ்ராயல் நிக்கிறாராம். இஸ்ராயல் அந்த மலைக்கிட்ட விசாரிக்கிறாராம், எங்கப்பா போய்கிட்டு இருக்கிற? அந்த இத்ரீஸ் உயிரை எடுக்க போயிட்டு இருக்கிறேன், அதான் குழம்பி போய் நிக்கிறேன். என்ன குழம்பி நிக்கிற? இல்ல, என்னை 4வது வானத்தில் அல்லாஹ் உயிரை எடுக்க சொன்னா, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது, எப்படி போய் நான் ஒரு உயிரை எடுக்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு இஸ்ராயல் சொன்னாராம். இந்த முதுகுல தான் இருக்கிறாரு அவர், நான் தான் வச்சிருக்கேன் மழை சொன்னோன்னே, அப்ப அல்லாஹ் கரெக்டா தான் சொல்லி இருக்கிறான், அந்த டைம் கரெக்டா இருக்குது அப்படின்னு அங்கன வச்சு உசுரை எடுத்தாரு. கதை பூமியில எடுக்கலையா, அங்கன வச்சு உசுரை எடுத்துவிட்டு மறுபடியும் திருப்பி கொடுத்துட்டாரு என்று அப்படி ஒரு கிஸ்ஸாவையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. இதுவும் தப்பு. இதுக்கு இன்னொரு ஆதாரத்தை அவங்க காட்டுவாங்க, சான்று காட்டுவாங்க, அவர் உயிரோடு தான் இன்னும் இருக்கிறார் என்பதற்கு. இந்த 4வது வானத்தை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கல்ல, இருக்க போய் தானே பார்த்துருக்காங்க, இல்லாம பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இவரை மட்டுமா பார்த்தாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் பார்த்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபி தான் பார்த்தாங்க, மூசா நபி தான் பார்த்தாங்க. ரொம்ப நேரம் அவரோட அதிகமான சந்திப்பு நடந்திருக்குது. அப்ப இதெல்லாம் எடுத்து காட்டப்படுறது. அதுல ஈசா நபி பார்த்தாங்க, அவங்க மட்டும் இருக்காங்க என்பதற்கு வேற ஆதாரம் இருக்குது. மேராஜ்ல பார்த்ததை வச்சுக்கிட்டு நீங்க சொல்றதா இருந்தா அவ்வளவு நபிமார்கள் உயிரோடுன்னு சொல்லணும். நீங்க இத்ரீஸ் மட்டும் சொல்லக்கூடாது. மேராஜ்ல யாரையெல்லாம் பார்த்தாங்களோ அவ்வளவு பேர் மௌத்தாவலன்னு சொல்லுங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போல அவங்களையும் பார்த்திருக்கிறாங்க, இப்ராஹிம் நபி மௌத்தா போல அவங்களையும் பார்த்திருக்கிறாங்க,
இஸ்மாயில் நபி மௌத்தா போல அவங்களையும் பார்த்திருக்கிறாங்க, ஆதம் நபி மௌத்தா போல அவங்களையும் பார்த்திருக்கிறாங்க. அப்ப எல்லாரையும் பார்த்திருக்கிறாங்க. அப்ப அவங்களையெல்லாம் சொல்லாம இத்ரீஸ் மட்டும் பிரத்யேகமா எப்படி சொல்றீங்க? இப்படி சிந்திச்சா விளங்கிக்கிறோம். அதனால இத்ரீஸ் நபியை பத்தி உள்ள எல்லாமே பொய். ஆனா இத்ரீஸ் நபி மட்டும் உண்மை. எல்லாமே பொய்னா என்னது? இத்ரீஸ் ஒருத்தர் இருந்தாருங்கிறது பொய் இல்ல, அது உண்மை. அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது உண்மை. அவருக்கு உயர்வான அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான் என்பது உண்மை. 4வது வானத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இத்ரீஸை அல்லாஹ் எடுத்து காட்டினான் என்பது உண்மை. இந்த 4 உண்மையை தவிர பாக்கி எல்லாம் பொய். இந்த 4 உண்மையை தவிர இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டாலும் அது பொய். அப்ப இத்ரீஸ் நபியுடைய வரலாறு பாருங்க, சாட்ட முடிஞ்சு வச்சுக்காத. இவ்வளவு இருக்குது, நீங்க எப்படி அவ்வளவு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போட்டு போச்சு நினைச்சிருக்கலாம். அப்ப இத்ரீஸ் நபியை தாண்டியாச்சு. சீதுங்கிற ஒரு நபி இல்ல, அதை விட்டு இத்ரீஸ் ஒரு நபி இருக்கிறாரு, அவரை பத்தி விஷயம் 4 தான், அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து யாரு நபிமார்கள் வரலாறு அவங்களும் சொல்றாங்க. அடுத்தபடியாக சொல்லக்கூடிய நபிமார்கள் யாருன்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்து இத்ரீஸ். அந்த தர்த்தீபும் வைக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்து எத்தனை நபிமார்கள் வந்திருக்கலாம், அல்லாஹ் சொல்லாம இருக்கலாம். ஆனா இத்ரீஸ் அடுத்து சொல்லப்படுற 25 பேர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் தான் சீனியர். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்த சீனியர் யாரு? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தான். அப்படி எல்லாம் வருஷப்படுத்தி சொல்றதுனால அந்த மாதிரி வரிசையாக வசனங்கள் வருது. அதுக்கு அடுத்து யாருன்னு கேட்டா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்து வரக்கூடிய பெரிய நபி. அதுக்கு இடையில் நிறைய பேர் வந்திருக்கலாம், சொல்லப்பட்ட நபிமார்கள். நல்லா விளங்கிக்கணும், மொத்தமே 3வது நபி விளங்கிக்க கூடாது. அல்லாஹ் பெயர் குறிப்பிட்டு எத்தனை பேர் சொல்லாம விட்டுட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மொத்தம் 100கணக்கான நபிமார்கள் வந்திருக்கலாம், அல்ல 10 நபிமார்கள் வந்திருக்கலாம், 5 நபி வந்திருக்கலாம், 1000 நபி கூட வந்திருக்கலாம். நமக்கு சொல்லப்படல, பெயர் குறிப்பிட்டு சொல்லப்படுற நபின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் என்ற இறை தூதர் அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கும் அவர்களை பற்றி குர்ஆன்ல நிறைய சொல்லப்படுற 2-3 பேர்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் அதிகமான இடங்கள்ல அதிகமான விவரங்களை சொல்றான். அவங்களுடைய வரலாறை தெரிந்து கொள்வதற்கு குர்ஆனே போதுங்கிற அளவுக்கு, வேற எந்த ஒரு கிஸ்ஸாவை நாட தேவையில்லைங்கிற அளவுக்கு அவர்களை பத்தின பல விவரங்கள் குர்ஆன்ல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபிதான் முதல்ல ப்ரூவ் பண்ணணும்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபிக்கு ஆதாரம் இருக்கிறது, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் நபிங்கிறதுக்கு ஆதாரம் சொல்லியாச்சு உங்களுக்கு 1956ல இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபிதானா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் நபிதானா என்பதை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபிதான். நபிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா 4:173 அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னா அவ்ஹைனா இலைக்க, உமக்கு நாம் தூது செய்து அறிவிக்கிறோம். கமா அவ்ஹைனா இலா நூஹின், நூஹுக்கு நாம் அறிவித்தது தூது செய்து அறிவித்தது போலவே உமக்கு அறிவிக்கிறோம். நூஹுக்கு எப்படி தூது செய்து அறிவித்தோமோ அப்படி உமக்கும் அறிவிக்கிறோம் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்ப அல்லாஹ் நூஹ் நபிக்கு தூது செய்து அறிவித்தான் என்று சொல்வதே போதுமானதா இருக்கு. தூது செய்து அறிவிச்சா தூதர் தானே. எப்போ வஹி அல்லாஹ் அறிவிச்சு விடுகிறானோ, தூது செய்து அறிவித்து விடுகிறானோ அவர் தூதர் என்பது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது போக இலா நூஹின் ஒன் நபியீன மின் பாதிஹி, அவருக்கு பிந்தி வந்த நபிமார்களுக்கு எப்படி அறிவித்தோமோ, நூஹுக்கு எப்படி அறிவித்தோமோ, அவருக்கு பிந்தி வந்த நபிமார்களுக்கு எப்படி அறிவித்தோமோ அது போலத்தான் உமக்கு அறிவித்தோம். வஅவ்ஹைனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக் வ யாக்கூப வ லஸ்பாத் வ ஈசா வ அய்யூப, அந்த வரிசை அப்படி தான் வருது. அய்யூப யூனுஸ் வ ஹாரூன வ சுலைமான், இவர்களுக்கு அறிவித்தது போலவே உமக்கும் அறிவித்தோம் என்று பட்டியல் போட்டு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன செய்யறான்? நூஹ் நபி அவர்களை சொல்லி காட்டுறதுனால அவங்க இறைவனுடைய தூதர் தான் என்பதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அவங்க இறை தூதர் தான். இதே மாதிரி அவங்க இறை தூதர் தான் என்பதற்கான இன்னொரு சான்று என்னன்னு கேட்டா 57வது அத்தியாயத்துல 26வது வசனத்துல சொல்றான், வலகத் அர்சல்னா நூஹன், நூஹை தூதராக நாம் அனுப்பினோம். இப்ராஹீமையும் தூதராக அனுப்பினோம். அரசல தூதர் அனுப்புறது, தூதராக அனுப்பினோம் என்று ரசூலா அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்ற காரணத்தினால 57:26ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி தான், ரசூல் தான், அல்லாஹ்வுடைய தூதர் தான். அது கன்ஃபார்ம். அப்படி ஒரு இறை தூதர் இருந்தாங்க என்பது கன்ஃபார்மான விஷயம். அதுக்கு அடுத்தது நூஹ் நபிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போலவே ஒரு தனிச்சிறப்பு அவங்களுக்கு இருக்கிறது. வேற எந்த நபிக்கும் இல்லாத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறோமே அந்த மாதிரியான ஒரு சிறப்பு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இருக்கிறது. அது என்ன சிறப்புன்னு கேட்டா அவங்க உலக நபி. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முந்தியும் சரி பிந்தியும் சரி ஒவ்வொரு சமுதாயத்துக்கு தான் ஒரு நபி வருவார், ஒரு குலத்துக்கு ஒரு நபி வருவார், ஒரு மொழிக்கு நபி வருவார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எப்படி அனுப்புறான்னு கேட்டா உலகம் முழுவதும் நபி. அதுல கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிச்சு வந்துடுறாங்க.
உலகம் முழுவதும் நபினா மௌத்துக்கு பிறகு நபியா இருக்கிறாங்க அவங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர் காலத்தோட முடிஞ்சு போயிடுது. அந்த வகையில் அவர் வேறுபட்டாலும் கூட அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் இருந்த ஊருக்கு மட்டும் நபி இல்லை, உலகத்துக்கெல்லாம் அவரை வந்து இறைவன் வந்து தூதராக அனுப்புகிறான். அப்ப உலகம் அந்த அளவுக்கு குறைஞ்சதா இருக்கும். உலகம்ங்கிற மக்கள் தொகை பெருகாம ஏன்னட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவருக்கும் வந்து அதாவது இவருக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மத்தியில உள்ள அந்த இது இருக்குல்ல தலைமுறை இடைவெளி எவ்வளவுன்னு கேட்டா 10 தலைமுறைங்கிறாங்க. யார் சொல்றான்னு கேட்டா இது வந்து இப்னு ஹிப்பான்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, கம் கான பைனஹு பைன நூஹ், நூஹுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில எவ்வளவு கால இடைவெளி? நூஹை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஒரு நபி தோழர் கேட்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு இடைவெளின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஷ்ரத்து குரூனின் 10 தலைமுறை. 10 தலைமுறை தான். 10 தலைமுறைங்கிறது வேணா வருஷத்தை உங்களுக்கு கணக்கு பண்ண இயலாது. ஏன்னா 1000 வருஷம் அந்த மாதிரி அந்த காலத்துல வாழ்நாள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. 10,000 வருஷம் வச்சுக்கலாம், அதிகபட்சம் எவ்வளவு வச்சுக்கலாம், 10,000 வருஷம் வச்சுக்கலாம். நம்மள மாதிரி 100 வருஷம் கொடுக்கப்பட்டிருந்தா 1000 வருஷமா இருக்கலாம். ஆக வந்து பெரிய லட்சக்கணக்கான வருஷங்கள்லாம் இல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப 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 முந்தி வந்துடுறாங்க, லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுறாங்க. அப்ப குறைவாத மக்கள் இருந்திருப்பாங்க. அதனால உலகத்திற்கெல்லாம் அவர்கள் வந்து தூதராக அனுப்பப்பட்டார்கள் என்பது முதல் விஷயத்தை வழங்கிக்கணும். இதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா சஹீஹுல் புகாரியில மறுமை நாள்ல எல்லாரும் ஏற்கனவே ஹதீஸ் கூட சொல்லி இருக்கிறோம், மறுமை நாள்ல எல்லாரும் போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க, நீங்க எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவர் வந்து நானே பாவம் செஞ்சு விட்டப்பா நான் எப்படி பண்றது அப்படின்னு அவர் மறுத்துருவாரு. அப்புறமே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் என்ன சொல்லுவாங்க, அது வருது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் என்ன சொல்லுவாங்கன்னா, யா நூஹ் அவர்களே, அந்த அவ்வளவு ருசுலி இலா அகலில் அர்லி, பூமியில் உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்கள் தான் முதல் தூதர், பூமியில் உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்கள் தான் முதல் தூதர் அனுப்பப்பட்டீங்க, பூமியில் உள்ளவங்களுக்கு சேர்த்து மொத்தத்துக்கு தூதர் அனுப்பப்பட்டீங்க, நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மக்கள் கேட்பாங்கன்னு வருது. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து தப்புண்டா நான் அப்படிலாம் இல்லையேன்னு சொல்லியிருக்கணும்ல, அவர் மறுக்காம இருக்கிறார். அப்ப இதை மறுக்கல, நான் சொல்ல மாட்டேன், நான் அல்ல கடும் கோபத்தில் இருக்கிறான், நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு தவிர நான் உலக தூதர்லாம் கிடையாது, என்னப்ப தப்பா சொல்றீங்கன்னு அவர் சொல்லல. அதனால அவர் அங்கீகரித்துக் கொள்கிற காரணத்தினால அவர் உலக தூதர் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இது சஹீஹுல் புகாரியில 3092வது ஹதீஸாகவும் 4343வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து உலகத்துக்கெல்லாம் நபியா அனுப்பப்பட்டாங்க என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா இருக்கிறது. ஹதீஸ் மாத்திரம் ஆதாரம் இல்ல, குர்ஆன்ல கூட ஆதாரம் இருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலக மக்களுக்கெல்லாம் தூதரா இருந்தாங்க என்பதற்கு என்ன ஆதாரம் கேட்டா 17வது அத்தியாயத்துல 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ذُرِّيَّةَ مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ إِنَّهُ كَانَ عَبْدًا شَكُورًا. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை நம்மள மனித குலத்தை எல்லாம் அல்லாஹ் அழைச்சு சொல்றான், ذُرِّيَّةَ مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ, நூஹோடு கப்பலிலே நாம் யாரை ஏற்றினோமோ அவர்களுடைய வழித்தோன்றல்களே அப்படின்னு நம்மளை கூப்பிடுறான். நூஹோட கப்பல்ல இருந்தாங்க பாருங்க, அவங்களுடைய வழித்தோன்றல்கள் யாரை கூப்பிடுறான், உங்களை கூப்பிடுறான், சஹாபாக்களை கூப்பிடுறான், உலக மாந்தரையெல்லாம் அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை நோக்கி அல்லாஹ் சொல்றான், நூஹோடு கப்பலில் இருந்தாங்களே அவங்க வழியாத்தான் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, உலகம் பூரா அழிக்கப்பட்டு போச்சு, அவங்க வழியாத்தான் நீங்க 50 பேர் வந்திருக்கீங்க, யாரும் வேற ஆளுடைய வழியா வந்தது கிடையாது, அவர் மட்டும் தான் மிஞ்சினார் உலகத்துல. அப்ப உலகத்துக்குள்ள அனுப்பப்பட்டா தான் உலகம் அழிக்கப்படணும். இவர் ஒரு கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டு மொத்த உலகத்தையும் அழிக்க முடியாது. இவர் ஒரு கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டார்னா அந்த கூட்ட மக்கள் திருந்தல் என்று சொன்னா அவர்களை மட்டும்தான் அழிச்சிருப்பானே தவிர வேற வேற பகுதிகளை மக்களை வாழ வச்சிருப்பான். எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவர் வழியா தான் பெருகிறீங்கிறான்ல, எல்லாம் டோட்டல் க்ளோஸ். மறுபடி மனித இனம் எங்க இருந்து வருதுன்னா அவரிடமிருந்து தான் வருகிறது. அதனால அவர் அபுல் பஸ்ர் சானிம்பாங்க, மனித குலத்தின் 2வது தந்தை. டோட்டல் மனித குலத்துக்கு வந்து 2வது தந்தை என்று கூட அவருக்கு என்ன இருக்குது, பேர் இருக்கிறது. இந்த பேரு குர்ஆனை ஒட்டி உள்ள ஆதாரப்பூர்வமான நல்ல பேர் தான். அப்ப அவர் உலகத்துக்கெல்லாம் நபியாக இருந்தார் என்பதற்கு சான்று இருக்கிறது. அதுக்கு அடுத்தது அவர் செய்த பிரச்சாரம் இருக்குல்ல, அதை வந்து அல்லாஹ் பல இடங்கள்ல அவர் என்னென்னலாம் சொன்னார் என்பதை வைத்து அவருடைய கால சூழ்நிலை வழங்கிக்கலாம், அவர் என்னென்ன மாதிரி எதிர்ப்புகளை கண்டார்னு விளங்கிக்கலாம், அவருடைய தைரியத்தை வழங்கிக் கொள்ளலாம், அவருடைய பட்ட கஷ்டத்தை வழங்கிக் கொள்ளலாம், அவருக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றியை வழங்கிக் கொள்ளலாம். அவருடைய அறிவுரைகள் பூரா அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறார். அந்த அறிவுரைகளை பூரா வரிசையா அர்த்தம் செஞ்சாலே போதும் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு இடத்துல சொல்லி காட்டுறேன். அதாவது 7வது அத்தியாயம் 60, 61
இந்த வசனங்களில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, காலல் மலவு மின் கௌமிஹி, அவரது சமுதாயத்தில் உள்ள பிரமுகர்கள் சொன்னார்கள், நூஹ் நபியுடைய சமுதாயத்தில் உள்ள பிரமுகர்கள் சொன்னார்கள், இன்னால நராக்க ஃபீ லலாலின் முபீன், நூஹே நீ பயங்கர வழிகேட்டில் இருக்கிற. சொல்றா நபியை பார்த்து, இவங்க வழிகேட்டில் இருக்கிறவங்க தெளிவான வழிகேட்டில் இருக்கிறாய், அப்படித்தான் நாங்கள் உன்னை கருதுகிறோம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இல்ல யா கௌமி லைஸபி லலாலா, என்னிடத்துல எந்த ஒரு வழிகேடும் இல்லை, உலாக்கின்னி ரசூலும் ரப்புல் ஆலமீன், நான் ரப்புல் ஆலமீனுடைய ரசூலாக வந்திருக்கிறேன்ப்பா, என்ற வழிகேடெல்லாம் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதரா வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார்னு வருகிறது. அதே மாதிரி 10வது அத்தியாயம் 71வது வசனத்தில் இருக்கிறது, ஒத்துலு அலைஹிம் நபா நூஹின், நூஹுடைய வரலாற்றை முகமதே நபியே அவர்களுக்கு கூறுங்கள். என்ன வரலாறு? இது காலலி கௌமிஹி, அவர் தனது சமுதாயத்தில் போய் சொன்னார். என்ன சொன்னார்? யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, இன்கான கபுர அலைக்கும் மகாமி ஓ ததுக்கீரி பி ஆயாத்தில்லாஹி, நான் உங்களிடையே வசிப்பதும் உங்களுக்கு அல்லாஹ்வின் வசனங்களை கொண்டு அறிவுரை சொல்வதும் உங்களுக்கு பாரமாக இருந்தால், சுமையாக இருந்தால், ஃபஅலல்லாஹி தவக்கல்து, நான் அல்லாஹ்வின் மீது மட்டுமே சார்ந்து விட்டேன். அஜ்மிஉ அம்ரக்கும், நீங்கள் உங்கள் திட்டங்களை ஒருமுகப்படுத்துங்கள். சுரக்காக்கும், உங்களுடைய தெய்வங்களை எல்லாம் துணைக்கு அழைத்துக் கொள்ளுங்கள். சும்மலாயக்கும் அமருக்கும் அழைக்கும் முகம்மத்தன், உங்களுடைய திட்டத்தை நீங்கள் மறைமுகமாக வைத்துக் கொள்ள தேவையில்லை. சும்மக்குவோ இலைய, எனக்கு எதிராக தீர்ப்பளித்துக் கொள்ளுங்கள். ஒலா துள்ளிருவன், எனக்கு எந்த அவகாசமும் தராதீர்கள். போல்டா சொல்றாரு, இந்த பாரு, நான் இருக்கிறவனுக்கு கஷ்டம் நினைச்சேன்னா, நான் அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு அறிவுரை சொல்றது உனக்கு கஷ்டமா இருந்தால் அதுக்காக நீ மாத்திக்கிறவன் நினைக்காத. எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணு, டிக்ளேர் பண்ணு, ஒளிவு மறைவு வேணாம், ஓப்பனா சொல்லு, ஓடி ஒளிய மாட்டேன், இத்தனை அந்தது கொல்ல போறேன்னு சரியா சொல்லு, ஓடி ஒளிய நான் தயாரா இல்லை, எனக்கு டைமே தராத, முடிஞ்சே பாத்துக்க என்று தைரியமாக அவர் என்ன செய்யறாரு, முழங்கினார் என்று சொல்வதில் இருந்த கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும் இத்தனைக்கும் என்னன்னு கேட்ட பேக்ரவுண்ட் இல்லாத ஆளு, அவரை யார் ஏத்துக்கிட்டான்னு பின்னாடி வருது பாருங்க. இந்த பேக்ரவுண்ட்ல ஒரு ஆளுக்கு இப்படி சொல்ல முடியாது, ஏண்டதை பாத்துக்கடா, என்ன முடிவு செஞ்சுக்க அப்படிங்கிற அளவுக்கு துணிவாக முழங்கினார் என்று 10வது அத்தியாயத்தில் 71வது வசனத்தில் காணுகிறோம். அதே மாதிரி 11வது அத்தியாயத்தில் 27 முதல் 32 வரை அவருடைய அறிவுரைகள் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஹூதுங்கிற அத்தியாயத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா, காலல் மல உள்ளது என கஃபரூமின் கௌமிஹி, அவரது சமுதாயத்தின் பிரமுகர்கள் வந்து சொன்னார்கள், மானராக்க இல்லாம சிரமிசலனா, எங்களை போன்ற ஒரு மனிதராகத்தான் உண்மை பார்க்கிறோம், ரசூலு எங்களை மாதிரி ஒரு மனிதராகத்தான் உண்மை பார்க்கிறோம். மேலும் உமானரா கத்தபாக்க இல்லல்லதீனஹும் அராதினுனா மாதியர் ரை, அறிவு குறைந்த இழிந்தவர்கள் தான் உண்மை பின்பற்றுகிறார்கள். உனக்கு பின்னாடி யார் நிக்கிறார்? எங்களை மாதிரி பணக்காரன் உண்டா? எங்களை மாதிரி செல்வாக்குள்ளவர்கள் உண்டா? உனக்கு பின்னாடி நிக்கிறவங்க யாரு? இழிந்தவர்களும் கேவலமானவர்களும் அறிவு குறைந்தவர்கள் இருக்கிறாங்க. இதுல உங்க லட்சணம் தெரியலையா அப்படின்னு சொன்னார்களாம். ஒமானரா லக்கும் அலைனா மின் ஃபல்ரின், எங்களை விட உங்களுக்கு என்னையா சிறப்பு இருக்குது? எந்த சிறப்பும் இல்லை. எங்கள்கிட்ட பணம் இருக்கு, காசு இருக்கு, வசதி இருக்கிறது, ஒன்னிடத்திலையும் ஒண்ணும் கிடையாது, உங்ககிட்ட இருக்கிறார்கள் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் ஒண்ணுமில்லாத வெத்து வேட்டு அப்படின்னு சொன்னார்கள். பல் நலுனுக்கும் காதிபீன், உங்களை பொய்யர்களாகத்தான் கருதுகிறோம் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தை அவங்க அந்த சமுதாய பிரமுகர்கள் சொல்றாங்க. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? யா கௌமி, என் சமுதாயமே, அரைத்தும் இன் குந்தலா பையினத்தின் ரப்பி, என் இறைவனிடமிருந்து ஒரு சான்றோடு நான் வந்திருக்கும் பொழுது, ஆத்தானி ரஹமத்தமின் எந்திகி, அவன் தனது அருளால் தன் புறத்திலிருந்து அருளை எனக்கு வழங்கி இருக்கும் பொழுது, அமியத் அலைக்கும், அது உங்களுக்கு தெரியாமல் போய்விடுமையானால், நுல்சிமுக்கும் முகா அந்தும் லஹா காரிகும், நீங்கள் விரும்பாமல் இருக்கும்போது நாங்க என்ன உங்களை கட்டாயமாப்படுத்துறோம், பிரச்சாரணையே பண்றோம். அல்லாஹ் எனக்கு ஒரு அறிவுரையை தந்திருக்கிறான், அருளை தந்திருக்கிறான், உனக்கு பிடிக்கலங்கிறதுனால என்ன உன்னை வற்புறுத்தவா செய்யறேன், பிரச்சாரம் தானே பண்றேன், எடுத்தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அது மாத்திரம் அவர் சொல்லல, யா கௌமி, என் சமுதாயமே, லா அஸ்அலுக்கும் அலைஹி மாலா, இதற்காக உங்களிடத்துல எந்த கூலியாச்சும் கேட்கிறேனா? என்ன கத்துறேன், எதுக்குடா கத்துறேன், என்னடா உங்கள்ட்ட கேட்டேன், இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு 950 வருஷம் கத்துறேனா, என்ன கேட்டேன் உங்கள்ட்ட? லா அஸ்அலுக்கும் அலைஹி மாலன், எந்த செல்வத்தையும் உங்களிடத்துல பணம் கேட்கவில்லை. இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், என்னுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்றும் அழுத்தமாக சொன்னார். மேலும் என்ன செஞ்சாரு? அவங்க கேட்கிறாங்க, இவங்க எல்லாம் விரட்டி விட்டுரு, யார? இந்த இழிந்தவர்கள் தானே இருக்கிறாங்க, அற்பமானவர்கள், இவங்க விரட்டி அடின்னு கேட்டாங்களாம். அதுக்கு பதில் சொல்றாரு, ஒமா ஆனபி தாரிதில்லதீன ஆவணும், நம்பிக்கை கொண்ட இந்த மக்களை நான் விரட்டி அடிக்க மாட்டேன். நீ பணக்காரன் வர்றங்கிறதுக்காக வேண்டி, செல்வாக்கு மிக்கவர்கள் வர்றீங்கிறதுக்காக வேண்டி இவங்களை விரட்டி அடிக்க மாட்டேன். இன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம், அவர்கள் தம் இறைவனை அவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள், நான் விரட்ட மாட்டேன். உலாக்கின்னி அராக்கும் கௌமன் தஜிகலூன், உங்களை மூட கூட்டமாக தைரியமாக போட்டு அடிக்கிறாரு. நீங்கள் ஜாகில் மட கூட்டமாக உங்களை பார்க்கிறேன், விளங்காத கூட்டமாக உங்களை காண்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு மேலும் கேட்கிறார், யாக்கோம் என் சமுதாயமே, மை என் சுருணி மினல்லாஹியின் தரத்துவம், இவர்களை நான் விரட்டி அடிக்க சொல்றீங்களே, இந்த அற்பமானவர்களை விரட்டி அடித்து விட்டால் எனக்கு அல்லாஹ்விலிருந்து உதவுறவன் யாரு? அல்லாஹ் என்னைய பிடிச்சு சாத்திடுவான, இவர்களை உனக்கு விரட்டி விட சொல்ற தாழ்ந்தவர்கள் சொல்லிட்டு இவர்களை விரட்டி அடித்து விட்டால் என்னைய கூட அல்லாஹ் காப்பாற்ற முடியாது, என்னை அல்லாஹ் தண்டிச்சிருவான், எனக்கு யார் உதவ முடியும்? நான் விரட்ட மாட்டேன். அவளா ததக்குறோம், இதை கூட சிந்திக்க மாட்டீங்களா, இது கூட விளங்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஒலா அக்கூலுக்கும் இந்திய ஹசாயின் உள்ளா, அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன என்றும் நான் உங்களிடத்தில் சொல்லவில்லை. ஒலா அலமுல் கைப, மறைவானதை நான் அறியவே மாட்டேன். ஒலா அக்கூல் இன்னி மலக்கும், நான் ஒரு வானவர் என்றும் உங்களிடத்தில் சொல்லவில்லை. ஒலா அக்கூல் இல்லதீன தஸ்தரி அயுனுக்கும் லயூத்தியஹுமுல்லாஹு கைரா, உங்களுடைய கண்களுக்கு யார் மட்டமாக தென்படுகிறார்களோ இந்த அப்பாவி மக்கள், இவர்களுக்கு அல்லாஹ் ஒரு செல்வத்தையும் நன்மையும் வழங்க மாட்டான் என்றும் நான் சொல்ல மாட்டேன். அல்லாஹ் நாடுதான் உன் இடத்துல அவனுக்கு வச்சிருவான், ஞாபகம் வச்சுக்க அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அல்லாஹு ஆலம் பிமா அப்சிஹும் பிமா பி அன்ஃபுசிஹிம், அவர்கள் உள்ளங்களில் உள்ளது அல்லாஹ் தெரிவான், ஓஞ்சல கேட்டு நான் வரட்ட மாட்டேன். இன்னி இதன் லமினல் வாலிமீன், அப்ப நாங்க அநியாயக்காரனாயிருவேன் அப்படிங்கிறாரு. உடனே அங்க சொல்றாங்க, ஆலு யா நூஹு, நூஹே கது ஜாதல்தனா, எங்களோடு பயங்கரமா விவாதம் பண்ணுகிறாய், அக்ஸர்த ஜிதாலனா, அதிகமாக விவாதம் செய்து விட்டாய், ஃபஅத்தினா பிமா தஇதுனா இன் குன்த மின சாதிகீன், நீ உண்மையாளராக இருந்தா நீ பயங்காட்டுறீல, அதை கொண்டு வாப்போம். அல்லாஹ் இருக்காங்கறீல, தண்டிப்பாங்கறீல, அதை கொண்டு வா பாப்போம், சேலஞ்ச் பண்ணுவோமா, அழிவை கொண்டு வா, அதாப கொண்டு வா, வேதனை கொண்டு வா, தண்டனை கொண்டு பாப்போம் என்று சவால் விட்டார்கள் என்று 11வது அத்தியாயம் 27ல இருந்து 32 வரைக்கும் அவருடைய அறிவுரையில் அவருடைய தைரியம் வழங்குது. முதல்ல நபிமார்களை அப்பாவிகள் தான், பாமரர்கள் தான், சாதாரண மக்கள் தான் பின்பற்றுவார்கள் என்ற உண்மை விளங்குது. எல்லா காலகட்டங்களிலுமே இந்த பாமரர்களை விரட்டி அடிக்க சொல்லி தான் கேட்டிருக்கிறாங்க என்று விளங்குது. தான் கேட்டாங்க, இந்த பாமரர்களை விரட்டி விட நாங்க வந்துடுறோம், சமமாக்க கூடாது. எல்லா நபிமார்கள் எதிர்க்கப்பட்டதுக்குமே அந்த ஆணவம் தான் காரணமா இருந்திருக்கிறது. நாங்க உசந்தவன், இவன் தாழ்ந்தவன், அதுக்கு விலை போகல நபிமார்கள் என்பது விளங்குகிறது. அதே மாதிரி இவர் என்கிட்ட அல்லாஹ் இறைத்தன்மை இருப்பதாக ஒரு நபியும் ஆர்குமெண்ட் பண்ணல. அது சான்று இருக்கு, இந்த ஹஜானா இல்லப்பா, நான் மலக்கு இல்லப்பா, மறைவான எனக்கு தெரியாதுப்பா என்றெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை என்று மனிதராக தம்மை அறிமுகப்படுத்திய தெரியுது. இது எல்லாத்துக்கும் மேல சரியான பாதையில் இருப்பவர்கள் விவாதம் செய்யணும். அங்கே சொல்றாங்கல்ல, எம்மிடத்தில் விவாதம் செய்து விட்டு அதிகமாக விவாதம் செய்து விட்டு சொல்ற அளவுக்கு நினைஞ்சிருக்காரு. ஆர்குமெண்ட் எடுத்து வைத்து விவாதம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதும் நூஹ் நபியுடைய இந்த அறிவுரைகள் தெரிகிறது. இன்னும் நூஹ் நபியுடைய அறிவுரை, ஒவ்வொரு அறிவுரையும் அப்படி நெத்தில் அடிச்ச மாதிரி அறிவுரை, நமக்கு தேவையான அறிவுரை, இதயத்தை தைக்கிற மாதிரி அறிவுரை. அவருடைய எஞ்சிய அறிவுரைகளையும் அறிவுரைக்கு பிறகு அவரை இறைவன் காப்பாற்றிய பிறகு நடந்த நிகழ்வுகளையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்துக்கு நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, நிகழ்ச்சிக்கு போறதுக்கு